முதல் முறையாக ஓட்டு போடக்கூடியவங்க 17 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல 5 லட்சம் பேர் ஓட்டு போடல, 12 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 12 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வேற வேற கட்சிக்கு போட்டா கூட 10 லட்சம் பேர் அப்படியே டிவிக்கு போட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமா. இந்த 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டது மட்டும் இல்லாம 10 லட்சம் பேர் வீடியோ போட்டிருக்காங்க. சென்னையை தவிர ரூரல்ல போக 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 டிவிக்கு வந்து ரொம்ப அப்படியே டவுன் ஆகிட்டே வரும். உதாரணத்துக்கு அது திட்டங்களாக கொண்டு போய் சொல்றாங்களா, 2500 ரூபா கொடுக்குறோம்னு சொல்றாரு. இப்ப 2500 ரூபா நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம்னு எத்தனை பெண்கள்ட்ட போய் சேர்த்துக்கிறாங்க, கிராமப்புற பெண்கள்ட்ட. சென்னையில வந்து அவங்க ஒரு 30% கிராஸ் பண்ணி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் டிவிகே டிஎம்கேங்கிறதா டஃப் ஃபைட். 3வது இடத்துல தான் அதிமுக சென்னையை பொறுத்த வரைக்கும், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. பாஜக இல்லாம ஒரு கூட்டணி அவங்களால அமைக்க முயற்சி பண்றீங்க, முடியல, தடுக்கிறாங்க, அவங்களை கண்ட்ரோல் பண்றாங்க, உங்க கையில் எடுக்கிறாங்க. அப்படின்னா உங்களே நீங்க காப்பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாத்துறீங்க? சட்டசபையில எதிர்கட்சியாக அமர போவது யாராக இருக்கும்? வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மாதிரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கான சாதகமான வாய்ப்புகளாக வந்திருக்குது. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால எல்லாருமே தாவேகா பக்கம் தான் சப்போர்ட் பண்றாங்க, மாற்றத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. உண்மையில் நம்ம எதை நம்புவது சார்? அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ரெண்டையும் நாம் பார்க்கணும். அது ப்ரீ போலிங், ஆஃப்டர் போலிங் அப்படிங்கிறது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் ஒரு நரேஷன் செட் பண்றதுக்காக, மூட் செட் பண்றதுக்காக சில கட்சிகள் வெளியிடுவாங்க. தங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, நாங்க தான் வெற்றி வாய்ப்பு பெற மாதிரி காமிப்பாங்க, இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. தேர்தலுக்கு பிறகு வர கருத்து கணிப்புகள் ஏறக்குறைய அது ரிசல்ட்டை ஒட்டி தான் வரும். ஏன்னா அடுத்து ஒன்று வேலை இல்லை, ஒரு நாளோ 5 நாளோ ஒரு வாரத்துலயோ நமக்கு வந்துடும். அப்படிங்கும்போது ஏறக்குறைய அது அந்த ரிசல்ட் வந்து நமக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட்டை ஒட்டி வரும். ஒரு 70% மேல நம்ம அதான் ஓரளவுக்கு நம்ம கணிச்சுக்கலாம். அப்படி மாறுறது வந்து ரொம்ப ரேரா மாறும், அது பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா மாறும். அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க 2016 திமுக தான் வரும்னு சொன்னாங்க, பார்த்தா அதிமுக வந்துச்சு, பார்த்தா அன்னைக்கு ஒரு 1%, அன்னைக்கு 1% உள்ள 1% 2 பேருக்குள்ள மாறிடுச்சு. ஆனா அன்னைக்கு இத்தனை ஃபைட் கிடையாது. அன்னைக்கு பாக்குறப்ப 3 கார்னர் ஃபைட். அதாவது அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி, திமுக தலைமையில ஒரு கூட்டணி, மக்கள் நல கூட்டணி ஒண்ணு. இந்த மக்கள் நல கூட்டணின்னா திமுகவுடைய ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ் இருக்கும். கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இவங்க எல்லாம் அவங்க கூட்டணியில இருந்தவங்க வெளியில போனாங்க. அப்ப அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த கூட்டணி கொஞ்சம் பலகீனமாயிரும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து திமுக தலைமையில ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி, புது ஃபோர்ஸா வந்திருக்கக்கூடிய விஜய், இப்படி எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல பெரிய அலையன்ஸா இருக்கப்ப வாக்குகள் செதறும். அப்படிங்கும் போது சோசியல் மீடியா ஹைப் தான். இப்ப ஒரு சிம்பிளா நம்ம சொல்லணும்னா, முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து ஒரு 17 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, 19, 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, முதல் முறையாக ஓட்டு போடக்கூடியவங்க 17 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல 5 லட்சம் பேர் ஓட்டு போடல, 12 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 12 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வேற வேற கட்சிக்கு போட்டா கூட 10 லட்சம் பேர் அப்படியே டிவிக்கு போட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமா. இந்த 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டது மட்டும் இல்லாம 10 லட்சம் பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ரைட்டா? 10 லட்சம் பேர் வீடியோ போட்டா அது எவ்வளவு பெரிய சோசியல் மீடியா ஜாம். சோசியல் மீடியா எங்க பார்த்தா, இன்ஸ்டா பாத்தீங்கன்னா, பேஸ்புக் பார்த்தா பாட்டை போட்டுட்டு வீடியோ போட்டுட்டு இருப்பான். 10 லட்சம் பேர், அது 10 லட்சம் பேர் ஷேர் பண்ணுவான், உத்தேச பட்டியலே வெளியிட்டாங்க. அப்ப போது நீங்க சோசியல் மீடியாவை திறந்தாலே டிவிகே சம்பந்தப்பட்ட, அது இல்லாம டிவிகேவினுடைய ஐடி லிங்க், அவங்க என்ன பண்றாங்க, இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் பிடிச்சி கட்சிக்கு ப்ரமோஷன் பண்ணுங்க, சில ஸ்கிரிப்ட் பண்றாங்க. நாங்க எங்க ஃபேமிலிக்கு போட்டோம், நீங்க ஓட்டு போட்டோம், அங்க இருந்து கிளம்பி வந்துட்டோம், இங்க இருந்து கிளம்பி வந்துட்டாங்க, பாட்டியை வந்து உடனே பாட்டி வீடியோ எடுத்து போடு, இதெல்லாம் வந்து அவங்க ப்ரொமோஷன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப சோசியல் மீடியா முழுவதுமே எங்க பார்த்தாலும் டிவிகே பாட்டு, டிவிகே சம்பந்தப்பட்ட செய்தி அப்படிங்கிறது வலுவா இருந்ததுனால எல்லாருக்குமே வந்து அன்னைக்கு ஓட்டு பதிவு முடிஞ்ச அன்னைக்கு டிவிகே முதலமைச்சர் ஆயிட்டாரு, விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, டிவிகே வின் பண்ணிருச்சுங்கிறது எல்லாரும் வச்சு நமக்குமே வந்து சோசியல் மீடியால இருந்து அன்னைக்கு சாயங்காலம் போலிங் முடிச்சுட்டு தொடர்ந்து நேரலை நிகழ்ச்சியில இருந்தோம். முடிச்சுட்டு வெளியில வந்து போனை தொடர்ந்து பார்த்தாலே ஃபுல்லா டிவிகே ஒரு மாதிரி கெஸ் பண்ண முடியாம இருந்தது. ஒரு 3 நாள், அதுக்கு பிறகு 3-4 நாள் வந்து ஸ்டடி பண்றோம். ஸ்டடி பண்றப்ப நமக்கு நிறைய தகவல் கிடைக்குது. சென்னையை தவிர ரூரல்ல போக 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 டிவிகே வந்து ரொம்ப அப்படியே டவுன் ஆகிட்டே வருது. இப்ப நீங்க சென்னையில உங்க தொகுதியில ஏதாவது தொகுதி இருக்கும், அங்க வேட்பாளர் கூட நீங்க பாத்துக்க மாட்டீங்க, அங்க கட்சி தான் மெயின். அங்க வந்து ரிலீஜன் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது, பணம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. இது சென்னை. சென்னையை தவிர்த்துட்டு இங்க ரூரல் போறப்ப அங்க பணம், கேஸ்ட், ரிலீஜன், கேண்டிடேட்டோட செல்வாக்கு, கட்சி, சிம்பிள் இவ்வளவு இருக்கும். இவ்வளவு பார்த்தா போடுவாங்க. சென்னையில அது இருக்காது. சென்னையில ஒரு எலைட் பீப்புள்ஸ், ஒரு மாதிரி அந்த மாதிரியான ஆட்கள் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமா இருக்கிற ஆட்கள் இங்க இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா,
சென்னையில வந்து டிவிக்கே ஒரு பெருசா இருக்கு. நீங்க ஊரை போக போக பாக்குறப்ப அது பெருசா அவங்களுக்கு இன்னும் போய் சேரல, ரீச் ஆகல. பல கிராமங்கள்ல ஒன்னும் டிவிக்கே வந்து பெருசாலாம் போய் இதால பல இடங்கள்ல அவங்க போய் பிரச்சாரமே பண்ணல. சொல்ல போனா 234 தொகுதியில பல ஊர்கள்ல அவங்க பிரச்சாரமே பண்ணல. ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் பண்ணிட்டு விட்டாங்க. உதாரணத்துக்கு அந்த திட்டங்களாக கொண்டு போய் சொல்றாங்களா, 2500 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றாரு. இப்ப அந்த 2500 ரூபாய் நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம்னு எத்தனை பெண்கள்கிட்ட போய் சேர்ந்துக்கிறாங்க? கிராமப்புற பெண்கள்கிட்ட கொடுத்தாதான் தெரியும். பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்க பெருசா ஆள் இல்ல. இதெல்லாம் வந்து நீங்க ரூரல்ல வந்து பெரிய லெவல்ல எஃபெக்ட் பண்ணும். ரூரலை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக தான் இங்க வந்து களத்தில் டஃப் ஃபைட். விஜய் ஒரு கணிசமான வாக்குகளை பிரிக்கிறார், அதை மாற்று கருத்து கிடையாது. அப்புறம் நம்ம வந்து சாம்பிள் சர்வீஸ் எடுக்கிறோம், நம்ம நிறைய பேசுறோம், வீடியோ பேசுறோம். நான் கேட்கணும்னு நினைச்சது, இந்த கருத்து கணிப்புகள்லாம் எப்படி எடுக்கிறீங்க, எதன் அடிப்படையில எடுக்கிறீங்க? நான் சொல்றேன். இப்ப நான் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஃபார்மேட் எடுப்போம். நாங்க எப்படி எடுத்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம நிறைய யூடியூப்ல பேசுறோம், டிபேட்ஸ்ல பேசுறோம். அப்ப நமக்கு ஒரு நாலேஜ் வேணும்ல. இவங்க கொடுத்த டேட்டாஸை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த சவுத்ல 30% இருக்கு, நார்த்ல 20% இருக்கு அப்படின்னு இவங்க சொல்ல டேட்டாஸை மட்டும் வச்சு அனலைஸ் பண்ணாம நம்மளே ஒன்று எடுக்கணும் நம்ம முடிவு பண்ணோம். அதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒவ்வொரு ஜோனல் வைஸ் ரேண்டமா பல பூத்து எடுக்கிறோம். இப்ப தமிழ்நாடு முழுவதும் 75,000 பூத் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் 75,000 பூத் இருக்கு. அந்த 75,000 பூத்லயும் நம்ம வந்து பூத் ஏஜென்ட் இருப்பாங்க. ஒவ்வொரு கட்சியிலும் பூத் ஏஜென்ட் இருப்பாங்க. இப்ப இந்த பூத்துல ஒரு 300 ஓட்டு, மினிமம் 300 ஓட்டுனா இந்த 300 ஓட்டுக்கு ஒரு பூத்லயும் ஒரு அதிமுக இருப்பார், திமுக இருப்பாரு, தாவேகா இருப்பாரு, எல்லாம் இருப்பாங்க. அப்ப அந்த 300 ஓட்டுலயுமே அந்த தெருவில் இருக்கவங்க தான் பூத் ஏஜென்ட் இருப்பாங்க. மேக்சிமம் அந்த ஏரியாவுக்கு தான் பூத் ஏஜென்ட் இருப்பாங்க. அப்ப அந்த 300 பேர் யாருங்கிறது 3 பேருக்குமே தெரியும். இவன் டிவிகே போட போறான், இவன் அதிமுக போடுவான், இவன் பாமக போடும், பாஜக போடும் தெரிஞ்சிடும். அப்ப நம்ம அவங்கள்ட்ட கேட்கிறோம், இந்த உங்க பாட்டுல இந்த பூத்ல எத்தனை ஓட்டு, இந்த பூத் 900 ஓட்டு, அப்ப டிவிகே கூட இருக்கு, டிவிகேக்கு 100 விழுந்திருக்கு. ஓகே, அடுத்த பூத்ல கேட்கிறோம், எங்க ஊர்ல 950 ஓட்டு, டிவிக்கு 40 ஓட்டு தான் இருக்கு. பூத் ஏஜென்ட் கிட்டவே தான், பூத் ஏஜென்ட் அதுல ஒவ்வொருத்தவங்க ஒரு மெத்தட்ல பண்ணுவாங்க. அப்புறம் அந்த லோக்கல் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள்கிட்ட கேட்கிறோம், உங்க வார்டுல எத்தனை ஓட்டு பதிவாயிருக்கு, அது எவ்வளவு உங்களுக்கு வரும்னு கேட்கறாங்க. இது ஒரு நம்ம ஸ்டடி பண்ணிக்கிறோம். அப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கான அந்த பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றோம். இதெல்லாம் போட்டு பாக்குறப்ப சிம்பிளா நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, இந்த 75,000 பூத்லயும் கிட்டத்தட்ட ஆவரேஜா 100 ஓட்டு விழுந்து தாவேக்காக்கு. அப்ப 75 லட்சம் ஓட்டு, 75 லட்சம் ஓட்டுங்கிறது தாவேக்கா கன்ஃபார்மா வாங்குறாங்க. அது இல்லாம ஒரு 25 லட்சம் ஓட்டு வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா அவங்க கூட்டு வந்தாங்க, இவங்க கூட்டு வந்தாங்க, போஸ்டல் ஓட்டு, அது நம்ம எக்ஸ்ட்ராவே 25 லட்சம் போடுறோம். போட்டாலும் 1 கோடி ஓட்டு, 1 கோடின்றது 20%. 20% ஆவரேஜா தமிழ்நாடு முழுக்க 20%. சென்னையில வந்து அவங்க ஒரு 30% கிராஸ் பண்ணி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் டிவிகே டிஎம்கேங்கிறதா டஃப் ஃபைட். 3வது இடத்துல தான் அதிமுக சென்னையை பொறுத்த வரைக்கும், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. மற்ற ரூரல் எடுத்தீங்கன்னா தாவேக்கா ஒரு 20% பிரிக்குது. ஒரு தொகுதியில் 30,000, 20,000, 40,000 அப்படின்னு ஆவரேஜா பிரிக்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் ஓட்டுன்னு வச்சுங்க, தாவேக்கா ஒரு 40,000 ஓட்டு பிரிச்சிருக்கு. மிச்சம் இருக்கிற ஓட்டு 1,60,000 ஓட்டு. இந்த 1,60,000 ஓட்டு திமுக அதிமுக தான் டிசைட் பண்றாங்க யாரு வெற்றின்னு. இதுதான் கலர் நிலவரம். அப்படி பாக்குறப்ப அதிமுக ஆல்ரெடி இங்க பெருசா வலுவான கூட்டணி இல்ல, பாஜக ஒரு கூட்டணி இருக்கு, தலைமை ஒரு சரியான தலைமை இல்ல, ஒரு டயர்டு இருக்கு அவங்களுக்கு. அப்படிங்கும் போது அதிமுக வேணாம்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் டிவி கேட் போட்டுறாங்க. அப்படி போட்டாலும் கூட 5%, 6% அங்க ஏறும் டிவி. ஒரு தொகுதியில வந்து 26 வரைக்கும் போலாம், 27 வரைக்கும் போலாம். அப்ப அங்கெல்லாம் அதிமுக இறங்கும். இப்ப சிம்பிளா திமுக இழப்பே இல்லையா, திமுக பிரிக்கவே இல்லையா, திமுக பிரிச்சிருக்காரு. 45, 46% இருந்த திமுகவை 36% ஆக்கியிருக்காரு. திமுக வந்து 10% எடுத்தாரு. சிறுபான்மை வாக்குகள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள்ல முதல் தலைமுறை வாக்காளர்ல 1% எடுத்துக்காரு. மிச்சம் 99% அப்படி திமுக போட்டிருக்காங்க. 55 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அதுல 50 லட்சம் ஓட்டாவது கண்டிப்பாக திமுக போட்டிருக்காங்க. அப்ப கிறிஸ்தவ ஓட்டுகள்ல 2 பிளவா இருக்கு. ஒரு அமைப்பு வந்து முழுவதுமாக தாவேக்கா போட்டிருக்காங்க, ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்ஸ் போட்டிருக்காங்க. அதுல 70% எடுத்தா கூட அது 30% திமுக வருது. தலித் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஓட்டை வந்து அதுல வந்து ஒரு கணிசமான ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இளைஞர்கள் ஓட்டை பிரிச்சிருக்காரு. இப்படி பிரிச்சாலுமே 10%. திமுக 47% இருக்கக்கூடிய திமுக 10% எடுத்தாருன்னா 37% திமுக நிக்குது. இப்ப 38% எடுக்கிறவங்க தான் வின் பண்ண முடியும். கண்டிப்பா. இப்ப நம்ம விஜய்க்கு என்ன போட்டிருக்கோம்னா 20% போட்டிருக்கோம். ஒரு இடங்கள்ல 25% வரலாம், ஒரு இடங்கள் 30% வரலாம். ஒரு 30% இவர் போனார்னா அதிமுக 20% கீழே போகும். அதிமுக 20%, 22%, 18% கீழே போகும். இப்ப சென்னை பெரம்பூர் எடுத்தாங்கன்னா கருத்து போட்டிருக்காங்க, எடுத்திருக்காங்க சர்வே. டிவிகே 37%, திமுக 41%, ஏடிபிகே 17%. ஒரு சில இடங்கள் இப்படி போகும். அப்படியே போனாலும் இவங்க இருக்கக்கூடிய அந்த 37 வந்து அவங்க கிராஸ் பண்ணணும்.
37 திமுக ஓட்டு ஸ்டாண்டர்டா தமிழ்நாடு முழுக்க. நான் சொல்றது சென்னையில தாவேகா வந்து 37 வரைக்கும் வருதுன்னா அவங்க 41 வரைக்கும் இருக்காங்க. ஏன்னா அங்க அதிமுக இறங்குது. அங்க அதிமுக 17% தான் இருக்கு. அப்ப அதிமுக ஓட்டு அங்க டவுன் ஆகுது. அந்த ஓட்டை விஜய் வாங்குறாரு. அப்ப 41% திமுக இருக்கு. ஆவரேஜா நீங்க 37-38% திமுக வச்சாலும் இந்த 37-38% விஜய் கிராஸ் பண்ணும். 37%னா 60,000 ஓட்டுக்கு மேல வரும். ஒரு தொகுதியில் 60,000 ஓட்டு விஜய்க்கு போடுவாங்களாங்கிறது இல்ல. அப்ப நம்ம அந்த பூத் லெவல்ல எடுத்த சர்வேலையும் நமக்கு தெரியுது அவர் 1 கோடி ஓட்டு வாங்குறாரு, 20% வாங்குறாருங்கிறது மட்டும் நம்ம தெரியுது. 20%னா உங்களுக்கு 40,000 ஓட்டு. கிட்டத்தட்ட இந்த 234 தொகுதியில ஏதாவது ஒரு 2-3 தொகுதியிலாவது விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் தான், டிவிக்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? காரைக்குடி 3 கார்னர் ஃபைட், கோபிச்செட்டிப்பாளையம், பெரம்பூர், திருச்சி இதெல்லாம் வந்து விஜய் நேரடியா நிக்கிற தொகுதி. செங்கோட்டை நிக்கிற தொகுதி. காரைக்குடியில அது 4 மணி போட்டியா இருக்கு. சீமான் இருக்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய போய் பாண்டியன் இருக்கிறாரு, மாங்குடி இருக்கிறாரு. 4 மணி போட்டியா இருக்கிறதுனால அங்க டஃப் காம்படிஷன் இருக்கும். இதெல்லாம் தான் தாவேகாவுக்கான வெற்றி வாய்ப்புக்கான தொகுதியாக அங்க தெரியற தொகுதி. மித்தபடி எதுவும் அங்க வர்றதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா நாம் தமிழர் பாத்தீங்க அப்படின்னா இத்தனை வருஷம் களத்துல இருந்தாங்க, ஆனா ஒரு இடத்துல கூட வின் பண்ணவே கிடையாது. இப்ப தாவேகா வந்திருக்காங்க அப்படின்னும் போது தனியா நின்று இருக்காங்க. கண்டிப்பா ஒரு எம்எல்ஏவாவது போயிடுவாங்க சட்டசபைக்கு அப்படின்னு கான்பிடண்டா சொல்ல முடியுமா இந்த தாவேகாவா? ஆமா, தாவேகா சொல்ல முடியாது. ஒரு சீட் கிடைக்கலாம், 2 சீட் கிடைக்கலாம். 10 சீட்டுக்குள்ள ஒரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7 8 10 சீட்டுக்குள்ள கிடைக்கும், இல்ல கிடைக்காம போயிடும். இது எப்படின்னா குழுக்கள்ல விழுகிற மாதிரி தான். குலுக்கி போடுறோம் வர்ற மாதிரி தான். கான்பிடண்டா திமுக மாதிரி அதிமுக மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே எல்லா தொகுதியிலையும் 10% ஓட்டுங்கிறது மினிமம் ஸ்டார்டிங் இருக்கும். அந்த கட்சி பாரம்பரிய நிர்வாகிகள் 10% போட்டுருவான் முதல்ல. 10ல இருந்து தான் மேல போகும். அதிமுக டிஎம்கே வந்து திமுகங்கிறது 11 12 13 35 40 போகும். இவர் என்னன்னா 1ல இருந்து தான் போகணும். இவருக்கு பேஸ் ஓட்டே இல்ல. இவர் வந்து 1ல இருந்து 0ல இருந்து ஆரம்பிக்கணும். அவங்க 10ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் அவங்க தான் வந்து அங்க லீட்ல இருக்காங்க. இவர் வந்து 30% ஏறி வரலாம்னா அவங்க 40% இருப்பாங்க. அதிமுக வச்சுங்க, அதிமுக ஒரு 40%னா இவர் 30% தான் இருக்க முடியும். திமுக 40%னா அதிமுக 30% தான் இருக்க முடியும். அடுத்த அவர் வருவார், இந்த கேட்டகரியில தான் வரும். அப்படிங்கும் போது 20% வாங்குவாரு, 1 கோடி ஓட்டு வாங்குவாரு. அது சீட்டா பெருசா கன்வெர்ட் ஆகாது. 2ஓ 3ஓ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் அதிமுக தாவேகாவினுடைய கரண்ட் பொசிஷன். சார் பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா ஓட் பெர்சன்டேஜ் ஏற பாத்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு அது பின்னடைவாக இருக்கும் சொல்லிட்டு ஒரு முன்னாடி கருத்துல சொல்லுவாங்க. எங்கெல்லாம் ஓட்டு பதிவுகள் அதிகமா நடக்குதோ அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் அடிவழும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் இந்த எஸ்ஐஆர் பணிகள் எல்லாமே கடுமையா எதிர்த்தா கூட ஓட்டு பதிவுகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. அதிகமாக இல்லன்னு நான் உறுதியா சொல்வேன். 15 லட்சம் பேர் வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. 15% ஓட்டு போடல. இந்த முறை 15% ஓட்டு போடல. நான் ரிஜிஸ்டே சொல்றேன். டி நகர்ல 2021க்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் 5000 பேர் ஓட்டு போடல. டி நகர் தொகுதியில மட்டும் 5000 பேர். லிஸ்ட் வேணா சொல்றேன் உங்களுக்கு, வரிசையா சொல்லலாம். சென்னையில் பல தொகுதியில் 5000 6000 8000 9000 1000 800ன்னு ஓட்டு போடாம இருந்திருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு பெரிய புரட்சியெல்லாம் கிடையாது. நார்மலா நடந்தா ஓட்டு பதிவு தான். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா ஓட்டு போட விடல அவ்வளவு கூட்டம் கதறிக்கிட்டு இருந்தாங்க. இல்லங்க இப்ப நீங்க ஓட்டு போறதுக்கு மட்டும் ஊருக்கு போலையே, எல்லா திருவிழாவுக்கும் நீங்க பாருங்க, சாட்டர்டே சண்டே வெள்ளிக்கிழமை தொடர்ந்து 3 நாள் லீவ் தான் ஊருக்கு போயிறாங்க. ஏதாவது வெக்கேஷன் போயிடுறாங்க. அப்ப இந்த ஓட்டுப்பதிவு அன்னைக்கு லீவா இருக்கு, ஊருக்கு போறோம்னு போறாங்க. போன எல்லாருமே டிவி கேஸ் போட்டாங்களா? நமக்கு தெரிஞ்ச ஆளு நிறைய பேர் போனாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் போயிருப்பாங்க. போன எல்லாருமே டிவி கேஸ் போட்டாங்களா? அப்ப எல்லாருமே ஓட்டு போடணும். எஸ்ஐஆருக்கு பிறகு நமக்கு வந்து வாக்குரிமை வந்திருக்கு, நம்ம இருக்கிறோமா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். முதல்ல ஓட்டை போட்டுருவோம். எல்லாரும் ஓட்டு போட்டுருக்காங்க. அது எல்லா கட்சிக்கும் போட்டிருக்காங்க. அதிமுக போட்டிருக்காங்க, திமுக போட்டிருக்காங்க, நாம் தமிழருக்கு போட்டிருக்காங்க, டிவிக்கு போட்டிருக்காங்க. அப்படி எல்லாரும் ஒரே நேரத்தில் ஆர்வத்தோடு வாக்களிக்கிறப்ப அது வந்து ஜாம் ஆகுது. கூட்டம் அதிகமா இருக்கு. எல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய 90% பேர் வெளியூர் சேர்ந்தவங்க வாழ்றாங்க. அப்ப எல்லாரும் ஒரே நேரத்துல கிளம்பி போறப்ப ஜாமா தான் ஆகும். இது நான் நேச்சரா உள்ள விஷயம் தானே. நீங்க 4 நாள் தொடர்ந்து லீவ் விட்டா போய் பாருங்க கோயம்பேட்ல. அப்ப எல்லாம் ஓட்டா போட போனாங்க. இது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாஜக கூட கூட்டணி வச்சதால மட்டும்தான் அதிமுகவுக்கு இந்த பின்னடைவு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா, இல்ல பொதுவாவே அதிமுக ஓட்டு வங்கி சரிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா சார்? அதிமுக 2016 அந்த மாதிரி வரைவுக்கு பிறகு அதிமுகவில் ஒரு சரியான ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு காமன் லீடர் இல்ல. இப்ப ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ எல்லா தரப்பு மக்களும் ஏத்துக்கறக்கூடிய ஒரு தலைவர் இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு சமூக முகம் வந்துருச்சு, சமூக முத்திரை விழுந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி கொங்கு பகுதியில இந்த சமூகத்தின் முகமா இருக்காரு, ஓபிஎஸ் அவர் ஒரு சமூகத்தின் முகமா இருக்காரு, டிடிவி அந்த முகம் சமூகத்தின் முகமா இருக்காருன்னு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சமூக முத்திரை விழுந்துருச்சு. இவங்க ஒரு காமன் லீடரா அவங்களால நிக்க முடியாது. ஜெயலலிதா வந்து ஆண்டிபண்டன் நிற்பாங்க, போடி நாயக்கன் நிற்பாங்க, ஆர்கே நேரில் நிற்பாங்க.
தமிழ்நாட்டுல எந்த தொகுதியிலும் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் செல்வாக்கு உள்ள காமனான தலைவர். எம்ஜிஆர் அருப்புக்கோட்டையில நிற்பாரு, ஆண்டிப்பட்டியில நிற்பாரு, பரங்கிமலையில் நிற்பாரு, எங்க வேணாலும் நிற்பாரு. அப்ப எல்லா பக்கமும் எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக மாறுறாங்க. இவங்க சமுதாயத்தின் பின்னால அந்த சமூக வாக்குகளை நம்ம மட்டும் நினைக்கக்கூடிய தலைவராக மாறுறாங்க. இது ஒரு பெரிய மைனஸ். இப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கோ, ஸ்டாலின் அவர்களுக்கோ, எம்ஜிஆருக்கோ, ஜெயலலிதாவுக்கோ அந்த முத்திரை இல்லை. அவங்க ஏதோ ஒரு சமூகத்தில் இருந்தா கூட அதை பெருசா அது வந்து போல்டா காட்ட மாட்டாங்க. ஆனா இவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த முத்திரை இருக்கு. அப்ப அது ஒரு இவங்க இந்த சமூகத்தை பிடித்தவர்கள் இருப்பாங்க, அந்த சமூகத்தை பிடிக்காதவங்க இருப்பாங்க. இப்படிங்கும் போது ஒரு சார்பா போயிடும். அப்ப அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். ரெண்டாவது, கட்சியில அந்த அம்மாவுக்கு பிறகு போல்டான எந்த முடிவும் அவங்களால எடுக்க முடியல சுயமா. அதான் மிக 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 முக்கியமான விஷயம். கூட்டணி எடுத்துக்கலாமே. 2019 பாஜக கூட கூட்டணி வைக்கிறீங்க, தோல்வி தழுவுறீங்க. 2021 கூட்டணி வைக்கிறீங்க, திருப்பி தோல்வி தழுவுறீங்க. 2024 தனியா நிக்கிறீங்க, திருப்பி தோல்வி. இப்ப வேற பாஜக இல்லாம ஒரு கூட்டணி அவங்களால அமைக்க முயற்சி பண்றீங்க, முடியல, தடுக்கிறாங்க, உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க, உங்க கையில எடுக்கிறாங்க. அப்படின்னா உங்களே நீங்க காப்பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நீங்க காப்பாத்துவீங்க அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சதன் விளைவு அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா பலகீனமா இருக்கு. பெண்கள் ஓட்டு கிடையாது, இளைஞர்கள் ஓட்டு கிடையாது, சிறுபான்மை ஓட்டு கிடையாது, தலித் ஓட்டு கிடையாது, தலித் இளைஞர்கள் ஓட்டு கிடையாது. இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு ஒரு பலகீனம். அப்போ அதிமுக காலங்காலம் வாக்களித்தவர்கள் பலகீனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறனால அவங்க நிறைய பேர் வந்து தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் தாவேக்கா ஏறுதோ அங்கெல்லாம் அதிமுக மூணாவது இடத்துக்கு போகும். கண்டிப்பா. சோ இப்ப வந்து முதலிடம் திமுக முடிவாயிடுச்சுன்னா கூட அந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது யாருக்கு வரும்? பல இடங்கள்ல அதிமுக டிவிக்கும் போட்டியாவே இருக்கும். சட்டசபையில எதிர்கட்சியாக அமர போவது யாராக இருக்கும்? அதிமுக தான் அமரும். அதை மாற்று எதிர்கட்சி தலைவராக கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார். சட்டசபைக்குள்ள ஒரு 1-2 போறது கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். 20% தான். எப்படி பார்த்தாலும் நீங்க அதிமுக 25-30 கிராஸ் பண்ணி ஒரு சில தொகுதிகள் எல்லாம் போகும். இப்ப அதிமுக இன்னமும் அந்த அடிப்படை கட்டமைப்பு வச்சுதான் இருக்காங்க. சார், தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இப்போ தாவேக்காவினுடைய முதல் கட்ட வாக்காளர்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், அவங்களோட நிலைமை எப்படி இருக்க போகுது சார்? ஏன்னா சோசியல் மீடியா பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமா இருக்கு. இல்ல, தப்பான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்ததன் விளைவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் குழந்தைகளை வந்து அவங்க விளையாட்டா பண்ண விஷயங்கள்லாம் அந்த குழந்தைய பாதிச்சிருக்கு. அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. விஜய் மாமா கோட்டு போடுங்கன்னு யார் சொன்னா? அவங்க வீட்டுல இருக்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கோம், அவங்க அக்கா சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்க ஏன் வந்து பிள்ளைங்கள்ட்ட போய் சிறு குழந்தைகிட்ட போய் எதுக்கு அரசியல் பழகுறீங்க, அரசியல் ஏன் பேசுறீங்க? நீங்க பாத்துட்டு போங்க. அப்ப அதன் விளைவு ஒரு தாக்கத்தை வீட்டுல நாளைக்கு அந்த குழந்தை விஜய் தோத்துட்டாரு, டிவிக்கு தோத்துருச்சுன்னு சொல்றப்ப அந்த குழந்தைக்கு அதை பாதிக்காதா? நம்ம என்ன மாதிரியான சூழ்நிலை வளர்க்குற குழந்தைங்க நம்ம தான் முடிவு பண்ணணும். அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. கண்டிப்பா. அடுத்து வரக்கூடிய அந்த 5 ஆண்டு காலத்தை விஜய் அரசுல தாக்கு பிடிப்பாரா அல்லது மீண்டும் நடிப்பு தொழிலுக்கே போயிடுவாரா? இல்ல, இப்பயே லீவ் போட்டு தான் பிரச்சாரத்துக்கு வர, உச்சகட்ட பிரச்சாரத்துல போயிட்டு இருக்கப்ப லீவ் போட்டு தான் வர்றாரு. அதிகமான லீவ் போட்டு வர அரசியல்வாதி தான் இருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு தோல்வி அப்படிங்கறதெல்லாம் அவரால் தாங்க முடியாது. அதனால தொடர்ந்து அவர் அரசியல் பண்ணுவாராங்கிறது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. இப்ப அநேகமா அடுத்த படம் நடிக்க போறாரு, அவருடைய பர்சனல் வேலையை பார்க்க போறாரு. அடுத்து 2029 தான் தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து திருப்பி ஏதாவது ஒரு இந்த மாதிரியான வேலையை செய்வாரு. அடுத்தடுத்த வேலையை நோக்கி பகருவாரு. மற்ற சராசரி அரசியல்வாதியை போல தொடர்ந்து பிரச்சனையை பேசுவாராங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்டிப்பா. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.